Hello friends, welcome to Learn with Rish Tamil channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பைத்தானோட கண்டினியூஷன் கிளாஸ். ஆக்சுவலா பைத்தானோட கண்டினியூஷன் கிளாஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸ்ல எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எப்படிலாம் அந்த வேரியபிள் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு சின்ன சின்ன கோடிங் எழுதுறது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்டா அப்புறம் வந்து என்ன பண்றோம்னா அந்த லிஸ்ட்னா என்ன, டுபிள்னா என்ன, ஒரு ஃபுல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி எல்லாமே சொல்லியிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பைத்தான்ல உள்ள டேட்டாபேஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம். பைத்தான்ல வந்து ரெண்டு டேட்டாபேஸ் டைப்பா கனெக்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து இன்பில்ட்டா ஒரு லைப்ரரி இருக்கும், SQL லைட்னு சொல்லிட்டு. அதுல வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இன்பில்ட்டை வச்சே நம்ம வந்து SQL லைட் 3 கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த சாஃப்ட்வேர் எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இல்ல எனக்கு MySQL இந்த மாதிரி SQL சர்வர் இந்த மாதிரி Oracle எதுவும் நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பைப்புன்னு சொல்லிட்டு ஒரு வழியா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு என்ன சர்வரோ அந்த கனெக்டரோ அதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா MySQL எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸை லிங்க் பண்ணி எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்க என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே நான் பண்றேன். ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து எது நீங்க என்ன பாத்துக்கோங்க. இப்போ பைத்தான்ல வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு கேம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், இல்ல ஒரு கிராஃபிக்ஸ் சம்பந்தமா எதுவும் பண்ணணும்னாலும் பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைத்தான் வந்து இப்போ வெர்சட்டில் வந்துட்டு எல்லாமே எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ வந்து பைத்தான் வந்து இட்ஸ் அ மஸ்ட். இப்போ நீங்க பைத்தான் படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு எலிஜிபிள் ஃபார் ஒரு என்ட்ரி எதுக்காவது உள்ள ஒரு என்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பைத்தான்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு காமன் நேச்சர் தான். பட் டெஸ்க்டாப்ன்றது ஒரு இன்டர்நெட் எதுவுமே இல்லாம ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்ல ஒரு நெட்வொர்க் வழியா கனெக்ட் பண்ணி ஒரு ஆஃப்லைன்ல ஒர்க் பண்றது தான் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னா அது கிளவுட் வழியா நம்ம நெட்ல போஸ்ட் பண்ணிட்டு எங்க இருந்துனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் வெப் டெவலப்மெண்ட். பட் நம்ம இப்ப பார்க்க போறது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். பட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுமே நீங்க எல்லாமே பண்ணலாம். என்னென்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் சம்பந்தமா பண்ணலாம், எதுனாலும் ஓகே டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ல நம்ம பண்ணிக்கலாம். இந்த டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. இப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம பாக்குறோம்னு பார்த்தோம்னா பைச்சாம்ல பார்த்தோம்னா நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் எழுதிருக்கோம். பட் GUI பண்றதுக்கு என்ன அப்படின்னா இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கே தெரியும். இதுதான் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் என்னன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு இது. பட் இதை வந்து நிறைய இருக்குது, நம்ம பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் என்னன்னா விட்ஜெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு என்ட்ரிஸ் எல்லாமே, இதுக்கு எல்லாமே லேபிள் பாக்ஸ், இதுக்கு எல்லாமே டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்றது, இதுக்கு பேர் ரேடியோ பட்டன், இதுக்கு பேர் செக் பாக்ஸ், இதுக்கு பேர் பட்டன் கமெண்ட் பட்டன், இதுக்கு பேர் ட்ரீ வியூ. இந்த மாதிரி நான் ஃபைல் எடிட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு பேரு மெனு. ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன லைப்ரரி யூஸ் பண்றோம்னா tkinter அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி உண்டு. அந்த லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதுதான் நம்ம வந்து பண்ணிருக்க ப்ரோக்ராம். இனிமே இப்ப இதை முடிக்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்ப tkinterனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லேபிள் பாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். GUI அப்ளிகேஷன் அப்படின்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அது பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த tkinter அப்படின்ற லைப்ரரி நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MySQL கனெக்டர். MySQL கனெக்டர் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். ஒரு டேட்டா பேஸ் MySQL நான் வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா MySQL.connector அப்படின்றது நான் இம்போர்ட் பண்ணாதான் அதுல உள்ள டேட்டா பேஸ் எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஏன் இந்த இடத்துல பண்ணிருக்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரீ வியூல என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து எப்படின்னா டேட்டா பேஸ்ல வந்து எடுத்திருக்கேன். அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க ஃபெட்ச் பண்ணி இந்த ட்ரீ வியூல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்றேன். இல்லைன்னா நான் என்ட்ரு பண்ணிட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க பண்ண போறேன். இதுதான் நான் என்னோட சிம்பிளஸ்ட் ஒரு GUI அப்ளிகேஷன். அதுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாமே டேட்டா பேஸ்ல உள்ளது. என்ன டேட்டா பேஸ்ன்னு பார்த்தோம்னா MySQL நான் வச்சிருக்கிறேன். இதா இருக்கு இல்லையா MySQL. இது வந்து நான் என்னன்னா ஸ்டூடெண்ட் DBன்றது என்னோட ஒரு ஸ்கீமா. அதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அது வந்து என்னோட டேபிள். இந்த டேபிள்ல இந்த நாங்கள் லிங்க் பண்ணியிருந்த டேபிள்ஸ் எல்லாமே வருது. இதுதான் இதை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றா பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இம்போர்ட் பண்ணியாச்சு.
டிகிண்டர் யூஸ் பண்ணியாச்சு. டிகிண்டர் என்ன, இதெல்லாம் நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே பார்ப்போம். இங்க இருந்து தான் என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது. நான் இப்ப என்ன பண்றேன்னா டிகிண்டர் அப்படின்றதுல ஒரு மெத்தடை வந்து ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையுமே நான் வந்து பேக் பண்ணிட்டே வரேன்னா தட் மீன்ஸ் அதுல வந்து நான் இன்க்ளூட் பண்ணிட்டே வரேன். இதுதான் என்னோட மெயின் கேன்வாஸ் மாதிரி, என்னோட விண்டோ மாதிரி. ரூட்ன்றது என்னோட விண்டோ. ஸோ அந்த விண்டோல என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஒவ்வொன்றா நான் டேபிள் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்குது, இந்த இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட விண்டோ. இந்த விண்டோல பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்டோல தான் நான் வந்து ஹெட்டிங் கொடுக்க போறேன். இந்த விண்டோட சைஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ண போறேன். இந்த விண்டோட பேக் கலர் என்ன வேணும்னு சொல்ல போறேன். ஸோ இது எல்லாமே நான் சொல்றதுக்கு வந்து யூஸ் பண்றதா அந்த இதான் பைச்சாம். இப்ப நம்ம பைச்சாம்ல ப்ரோக்ராம் பண்ணல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டிகிண்டரை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இருக்கு இல்லையா, இம்போர்ட் டிகிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கிறோம் அஸ் டிகே. டிகேன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அதை கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு மெத்தடா கிரியேட் பண்ணிட்டு இப்ப ரூட்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ரூட்டுக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதோட டைட்டில் என்னவா வரணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு ஜாமெண்ட்ரினா அதோட சைஸ். இப்ப இதை நம்ம ரன் பண்ணல நமக்கு வரும் இல்லையா, இதுதான் இதோட சைஸ். இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது இதோட ஹெட்டிங் டைட்டில். ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் கலர் கான்ஃபிகரேஷன்ல வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இதுதான் பேக்ரவுண்ட் கலர் ரூட் டாட் கான்ஃபிகர். இப்ப நம்ம புதுசா எதுவும் பண்ணாலும் நம்ம நியூவா பண்ணலாம். இப்ப நியூ பைத்தான் ஃபைல் டிகிண்டர் நியூன்றது ஒரு பைத்தான் ஃபைல். இப்போ இம்போர்ட் டிகிண்டர் as tk அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ரூட்ஸ் ஈக்குவல் டு tk டாட் tk அப்படின்றது ஒரு மெத்தட். இப்போ ரூட் டாட் இப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரூட்டை வந்து நம்ம போட்டாச்சு. ரூட் டாட் கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பேக்ரவுண்ட் கலரு நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துடலாம். இப்போ ரூட் டாட் எல்லாமே, இப்போ ரூட் டாட் டைட்டில் கொடுக்கலாம், ரூட் டாட் ஜாமெட்ரி கொடுக்கலாம். இப்போ இந்த லேபிள் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்டா ரூட் டாட் மெயின் லூப் அப்படின்னா அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்தது என்னன்னா ரூட் டாட் டிகே மெயின் லூப். இது வந்து ஒரு மெத்தட். இப்போ இந்த மெத்தடு கொடுத்தாச்சு. இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம். இதை வந்து நம்ம ரன் டிகிண்டர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்துருச்சு. ஸோ இப்போ இப்படிதான் நமக்கு ஒரு விண்டோ வரும். இப்போ இந்த விண்டோல தான் நான் என்ன பண்றேன்னா பேக் கலர் மாத்துறேன். ஹெட்டிங் வந்து இந்த டிகே அப்படின்னு சொல்லிட்டு இது வருது. நான் இந்த ஹெட்டிங்கை தான் நான் இப்போ மாற்ற போறேன். ரூட் டாட் டைட்டில். இப்போ டைட்டில்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இப்போ இதுல வந்து நான் என்ன வந்து மை விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்ப ரூட் டாட் ஜாமெட்ரி. இப்ப ஜாமெட்ரியில தான் என்ன பண்றோம்னா சைஸ் மென்ஷன் பண்றோம். இப்ப 300 x 300 அப்படின்னா இது ஒரு சைஸ் தான் வருதா. இப்ப இது நான் 600 x 600 இல்ல இந்த மாதிரி எனக்கு வேணும் பிக்சடா அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். 600 x 600. இப்போ ரூட் டாட் கான்ஃபிகர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ரூட் டாட் கான்ஃபிகர்ல வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலரு, பார்டரு இது எல்லாமே நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் என்ன வேணும், பார்டர் என்ன வேணும், பார்டர் வித்து, இந்த கர்சரு எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பிஜி பிளாக் இந்த பிளாக் வருது. இல்லை நான் பிஜி வந்து எனக்கு ப்ளூ வரணும், யூஇ ப்ளூ இல்ல சியான் ப்ளூ எதுனாலும் நம்ம இப்ப வந்து பார்டர் வித் 2 வித் மென்ஷன் பண்ணணும்னா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதோட பார்டர் வித் எவ்வளவு இருக்கணும், இப்போ பாக்ஸோட இது எல்லாமே. இப்ப சியான் ப்ளூ அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம்
இல்ல இந்த இது கலர் இல்ல, நம்ம என்ன கலர் வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம கொடுக்கணும். பிஜில என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்தந்த கலர் மென்ஷன் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இது ப்ளூ. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லேபிள் வந்து மென்ஷன் பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெஜிஸ்டர் நம்பரும் ஒரு நேமும் வந்துட்டு வாங்க போறோம். ஒரு லேபிளும் ஒரு லைட் ப்ளூ கொடுத்தோம்னா ப்ளூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். இவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து என்னன்னா லேபிள் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ண போறோம். லேபிள் ஈக்குவல் டு லேபிள். லேபிள் வரையில என்ன ஆகும்னா அந்த அந்த விண்டோ ரூட் நேமு கமா லேபிளோட. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா லேபிள் ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் இல்லைன்னா ரெஜிஸ்டர் நம்பர். இப்ப நம்ம லேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஜஸ்ட் இது பண்ணோம்னா அந்த லேபிள் ஒர்க் ஆகாது. எப்பயுமே நம்ம வந்து இந்த ரூட் மெயின் லூப்புக்கு முன்னாடி தான் நம்ம டிசைன் பண்ணணும். நீங்க லாஸ்டா ரூட் மெயின் லூப் போடையில அந்த ரூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகும். இப்ப லேபிள் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகல. லேபிள் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேக் பண்ணணும். பேக் பண்ணணும்னா என்னன்னா இந்த இடத்துல நம்ம கொண்டு போய் விடணும். அப்ப அந்த பேக் ஆயிடுச்சு. பேக் எப்பயுமே என்ன ஆகும்னா ஒரு சென்டர்ல ஒரு இப்ப நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த சைஸ் வந்து மாறும், இந்த இடத்துக்கு வரும். ஸோ பேக்னா என்னன்னா அந்த விண்டோல போய் பேக் பண்ணுவோம் அந்த அந்த இது. பட் இதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று உண்டு. பேக் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம்னா கிரிட்னு சொல்லி காலம் மாதிரி ஒரு விண்டோவே நம்ம ஒரு காலமா டிசைன் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ காலம் 0 ரோ 1னா இப்போ நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணோம்னா அது மாறாது. ஸோ பேக்னா விண்டோல டைரக்டா பேக் பண்ற மாதிரி இந்த காலம் யூஸ் பண்ணி பண்றது. ரெண்டுமே ஒரு மெத்தடு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா 1 by 1 காலம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இப்போ வந்து இருக்கு இல்லையா, இப்போ கிரிட் கான்ஃபிகரேஷன் நிறைய பண்ணலாம். என்னென்ன ரோ காலம் என்ன காலம் ஸ்பேன் அப்படின்னா ஒரு 2 காலம் மிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பேட் எக்ஸ் பேட் ஒய்னா இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் ஒரு எவ்வளவு ஸ்பேஸ் விடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கீழே எல்லாமே போட்டிருக்காங்க. பொசிஷன் விட்ஜெட் இந்த பேரண்ட் விட்ஜெட் அப்படின்னா என்னன்னா ரூட்னு கொடுத்தோம்னா என்ன பேரண்ட்ல போய் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். காலம் வந்து நம்பர், ஒரு செல் ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து 0 ஆகும். அதே மாதிரிதான் ரோன்றது. காலம் ஸ்பேன்னா என்ன பண்ணுவோம்னா செவரல் காலம்ஸ் வந்து நம்ம வந்து எத்தனை காலம் இப்போ ஒரு 2-3 காலம் வந்து நம்ம வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஒரு இது ஒரு ஒரு அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இப்போ இந்த லேபிள் ரெஜிஸ்டர் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா லேபிள் நேம். நேம் போடையில என்ன பண்றோம் tk டாட் லேபிள் நேம். இப்போ என்டர் நேம். இப்போ லேபிள் நேமோட கிரிட் என்ன கொடுக்குறோம்னா காலம் 1ல ரோ 1ல கொடுக்கலாம், இல்ல காலம் 1ல கொடுக்கலாம். இப்ப நம்ம வேற வேற ரோல வர்றதுனால காலம் வந்து 0th காலம் போட்டு ரோ வந்து இது பண்ணிருக்கோம். இப்ப நமக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் நேம்க்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கு. இதே நம்ம இப்போ வந்து அந்த இது கலருக்கே சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். பேக்ரவுண்ட் லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு விட்டுறலாம். லைட் ப்ளூ. இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். காப்பி பேஸ்ட். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். டிக்கிண்டர்ல பேக்ரவுண்ட் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரெஜிஸ்டர் நம்பர் நேம் போட்டாச்சு. இப்போ வந்து இதோட ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும். ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபாண்ட்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் அதை வந்து டிக்கிண்டர்ல இருந்து நான் அதை இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் டிக்கிண்டர்ல ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை நான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஃபாண்ட். இப்போ இப்படி பண்ணாதான் அந்த ஃபாண்ட்ல இருந்து நம்ம டிக்கிண்டர் ஃபாண்ட்ல தான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபாண்ட் நான் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன சைஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ண போறேன். என்ன மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்றது? இப்போ இங்க நான் யூஸ் பண்றேன் ஃபாண்ட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஃபாண்ட் ஈக்குவல் டு வந்து பிராக்கெட்ல வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா அது என்ன ஃபாண்ட் அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். சொல்றாங்க இல்லையா அது என்ன ஃபாண்ட்னா ஏரியலா
30 அது என்னது போல்டு சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். போல்டு இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்றோம் ரெஜிஸ்டர் நம்பரோட இது என்னன்னு. அதே மாதிரி இதை காப்பி பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரெஜிஸ்டர் நம்பரும் போட்டாச்சு, நேமும் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த இதில் நம்ம பண்ண மாதிரி நம்ம என்னன்னா ஒன் பை ஒன் நம்ம எப்படி சொன்னோம் இல்லையா, லேபிள் மென்ஷன் பண்ணியாச்சு, நேம் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அந்த நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் நான் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். அப்போ நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எப்படி அப்படின்னா டாட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் ஐடின்னு வச்சுப்போம். டெக்ஸ்ட் ஐடி அதோட ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா, டெக்ஸ்ட் ஐடின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு ஐடின்னு டிகே டாட் என்ட்ரி. என்ட்ரி அப்படின்னா என்னன்னா அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் கிரிட் வந்து என்னன்னா காலம் 1 ரோ 1. அது எப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் காலம் 1 ரோ 1. இப்போ நான் 0th காலம் ரோ 0 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலா எனக்கு இது ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ நான் டைப் பண்ணிக்கலாம். பட் இதோட ஃபாண்ட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துலையும் நான் ஃபாண்ட்டை வந்து டைப் பண்ணணும். கமா ஃபாண்ட் ஈக்குவல் டு என்ன ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ அந்த ஏரியல் போடுறோமா அதை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட். இப்போ அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நம்ம டைப் பண்ணல என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுமே வந்துட்டு சாரி இங்கே கொடுக்கக்கூடாது ஃபாண்ட், இந்த இடத்துல ஃபாண்ட். இப்போ இதுவும் நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அடுத்ததுக்கு ஒரு ஃபாண்ட் கொடுக்குறோம். இப்போ அடுத்ததுக்கு என்ன ஃபாண்ட் கொடுக்க போறோம், இப்போ டிஎக்ஸ்டி நேம்னு வச்சுக்கோ. இப்போ டிஎக்ஸ்டி இது வந்து டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஎக்ஸ்டி ஐடி டிஎக்ஸ்டி நேம் இது வந்து இப்போ இது என்னது இந்த டிகே இது அப்படி காப்பி பண்ணிக்கலாம். இது ஒரு என்ட்ரி தான். ஸோ இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா டிஎக்ஸ்டி நேம் வந்து எங்க வரணும்னா காலம் 1ல தான் வரணும், ஆனா 0th காலம்ல வரணும். இதுதான் இதோட. ஸோ இப்போ என்னதாச்சா ரெஜிஸ்டர் நம்பர் நேம் டைப் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம வந்ததில் இதுக்கு பேர் லேபிள், இதுக்கு பேர் டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ அதே மாதிரி செக் பாக்ஸ் போடலாம், ரேடியோ பட்டன் போடலாம், பட்டன் போடலாம், ட்ரீ வியூ போடலாம், எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அது ஒவ்வொன்றா நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இப்போ நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒவ்வொன்றா நான் சொன்னேன் இல்லையா டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி படுறது. இப்போ லேபிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ இந்த இதில் ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த இதில் வந்து இதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸும் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா ரேடியோ பட்டன் கொடுக்கலாம், செக் பாக்ஸ் கொடுக்கலாம், அந்த செக் பாக்ஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர் மென்ஷன் பண்ணலாம், பட்டன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம், இது வந்து ட்ரீ வியூ மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேடியோ பட்டன் எப்படி கொடுக்கறது அப்படின்றது நம்ம பார்ப்போம். டாட் ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த இங்க இருக்கு இல்லையா, இதா இருக்கு டாட் ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டன்னா என்ன அப்படின்னா அதுல என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்போம், நியூவில் பார்ப்போம். நம்ம இப்போ நம்மளும் அந்த ரேடியோ பட்டன் ஃபீமேல் மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு இது வச்சுக்குவோம். ஃபீமேல் ஈக்குவல் டு டிகே டாட் ரேடியோ பட்டன். இதாக இருக்கு ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டன்றது டிகே இன்டர் லெவல். இப்போ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா இதாக இருக்கு. இதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் போடலாம், இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஃபோர்க்ரவுண்ட் போடலாம், டெக்ஸ்ட் என்னன்றதை மென்ஷன் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபீமேல். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியாச்சு,
ஃபீமேல் என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. வேரியபிளும் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணால் இந்த இடத்துல வரும். சாரி, இதுதான் ரன் ஆகுது. ஏன்னா நம்ம டிக் ஆப்ரன் பண்ணிக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல அது எல்லாமே நம்ம சொல்லிக்கிறோம். வேரியபிள், வேல்யூ, ஃபாண்ட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இருக்கு இல்லையா ரேடியோ பட்டன் ரூப்னா என்னன்னு. பட் இங்கே ரன் பண்ணால் நம்ம ரைட் பட்டன் கிளிக் பண்ணி ரன் டிகே இன்டர் நியூ டாட் ஆப். இது கிரிட் நம்ம சொல்லணும். ரேடியோ பட்டன் ஆட் பண்ண பிறகு இது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். டாட் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீமேல் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. மென்ஷன் பண்ணினா என்ன ஆகுதுன்னா காலம் 2னா இங்கே வருது. நமக்கு வந்து இந்த ரோல கீழே வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காலம் 0 தான். எனக்கு காலம் 1 காலம் ரோ 1 கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ டெக்ஸ்ட் ஐடி வந்துட்டு என்னன்னா காலம் 1 தான் வரணும். பட் ஆனால் ரோ 2. இப்போ ரோ 2 அப்படின்னா கீழே நமக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, ஃபீமேல். இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் லைட் ப்ளூ. அதே மாதிரி தான் இப்போ மெயில் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபீமேல் மெயில். மெயில்னா என்ன அப்படின்னா டைப் பண்ணிட்டு இதோட காலம் வந்து 1 கொடுக்கலாம். இல்லை இது அதே ரோல செகண்ட் காலம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபீமேலும் மேலும் இதான் இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ ஃபீமேல் மேல். இப்போ இந்த ரெண்டுமே சூஸ் ஆகிடுக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுக்குமே நம்ம ஆக்சுவலாக ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஜெண்டர் வேரியபிள். ஏன்னா நம்ம ரெண்டையுமே 1 அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துக்கு நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஜெண்டர் வேரியபிள் ஃபீமேல். இங்கே என்னன்னா வேரியபிள் ஈக்குவல் டு ஜெண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சிஸ்டத்துக்கு இது வந்து 2 1. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றோம்னா வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு ஜெண்டர் வேரியபிள். இப்போ இது செலக்ட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே மெசேஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூஸ் ஈக்குவல் டு எஃப் ஃபாண்ட். எம் ஃபாண்ட் என்னது ஏரியல் 13, போல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணியாச்சு. ஃபாண்ட். இப்போ நம்ம அந்த வேரியபிள் இதுக்கு ரெண்டுக்கும் நமக்கு டிஸ்பிளே பண்றோம். ஸோ இப்போ ஃபீமேல் மேல் சூஸ் ஆயிடுதா. இதுதான் ரேடியோ பட்டன். அப்போ நம்ம ஒரே வேரியபிள் மென்ஷன் பண்ணி என்ன பண்றோம்னா ஃபீமேலுக்கும் மேலுக்கும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் செக் பட்டன். இப்போ செக் பட்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னா இப்போ வேற ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். செக் 1 டாட் டிகே. check 1 is equal to tk dot check button. இப்போ இதோட டெக்ஸ்ட் என்னது அப்படின்னா check 1. இப்போ check 2. செக் 3. ஸோ இந்த மாதிரி செக் பட்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செக் 1 வந்து எங்க வரணும் கிரிட்ல காலம் 2, ரோ நெக்ஸ்ட் ரோல வரணும். 3 தேர்ட் ரோல வரணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ செக் 1 செக் 2 என்னென்ன எங்கெங்க வரணும் அப்படின்றது இதான் இருக்கு இல்லையா செக் 1. இப்போ அது ஒரே லைன்ல வரணும்னா ஒரே லைன்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரே காலத்துல காலம் வந்து 0.
இதான் செக் பாக்ஸ். இப்போ செக் டு டாட் கிரிட். த்ரீ column 3 comma rows equal to 3. ஸோ அப்போ அந்த ரோல எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். செக் 1 செக் 2 செக் 3. இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். as it is ஃபாண்ட் மாத்திக்கலாம். பெண்டா இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட். செக் 1க்கும் அதே தான், செக் 2க்கும் அதே தான். பேக்ரவுண்ட் செக் 3யும் அதான். வேல்யூ வந்து கிடையாது. கவனிக்கல, ஃபாண்ட் மாத்தியாச்சு. ஸோ செக் 1 செக் 2 இப்போ நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டன். இப்போ பட்டன் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். பட்டன் மெசேஜ் டிகே டாட் பட்டன். இப்போ இந்த பட்டன் போட்டோம் அப்படின்னா, சாரி, டிகே டாட் பட்டன் வந்து ரூட்டு. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கிளிக் மீ போடுறோம். ஆன் கிளிக் மெசேஜ். கமெண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க அதை கிளிக் பண்ணா என்ன ப்ரொசீஜர் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் கமெண்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு ப்ரொசீஜர் நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். நான் அந்த தகுந்த மாதிரி இப்போ என்னன்னா டெஃப் ஆன் கிளிக் கிளிக் மெசேஜ். இப்போ பிரிண்ட், இப்போ ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் கிளிக். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இப்போ இந்த பட்டனை என்ன பண்ணணும்னா கிரிட்குள்ள கொண்டு வரணும். ஸோ அப்பதான் பட்டன் வரும். பட்டன் மெசேஜ் கிரிட் காலம் 1 ரோ 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இருக்கு பட்டன் கிளிக் மீ, இந்த இருக்கா, இது கிளிக் பண்ண கீழே பிரிண்ட் பண்ணிட்டே வரும். இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து மாத்திக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து என்னது, லைட் ப்ளூ. பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. பட்டனோட ஃபேன். இப்போ ஃபாண்ட்டுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ ரன் பண்ணோம்னா பட்டனோட இது சேஞ்ச் ஆயிடுச்சு. கிளிக் மீ. ஸோ இதுதான் ஒரு பட்டனோட பர்பஸ். ஸோ ஒரு பட்டன்னா என்ன பண்ணணும்னா, இந்த டெக்ஸ்ட் என்னன்னு டிஸ்பிளே பண்ணணும். கமாண்ட்னு கொடுத்தோம்னா அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது ஆன் கிளிக் மெசேஜ்னு ஒரு சும்மா ஒரு ப்ரொசீஜர் எழுதுறோம். இந்த ப்ரொசீஜரை நம்ம கால் பண்றோம். இந்த ப்ரொசீஜர்ல என்னென்ன வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளிக்ல ஒரு மெசேஜ் பாக்ஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, கிண்டர் வந்து நம்ம ஃப்ரம் இம்போர்ட் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணாதான் அந்த மெசேஜ் பாக்ஸ் இது பண்ண முடியும். இப்போ என்னன்னா, மெசேஜ் பாக்ஸ் டாட். இப்போ இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ்ல இது எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு ஷோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இல்லை ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கலாம், ஒரு எரர் மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மெசேஜ் பாக்ஸ்குள்ள நான் கொடுக்கறது. ஓகே, கேன்சல், மெசேஜ் பாக்ஸ் டாட் ஓகே கொடுக்கலாம். இப்போ ஷோ இன்ஃபர்மேஷன்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். டைட்டில் வந்து என்னன்னா கிளிக்டு. இப்போ பிரிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா
இப்போ கிளிக் பண்ணோம்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ். இதுதான் அந்த ஹெட்டிங் வந்து இன்ஃபர்மேஷன், மெசேஜ் வந்து கிளிக். ஸோ ஒரு கிளிக், ஓகே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல நான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி நான் அந்த இது நான் யூஸ் பண்ணலாம். மெசேஜ் பாக்ஸ், இது என்ன எரரு, டாட் ஆஸ்க் எஸ் நோ. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு எஸ்ஸா இருந்தா ஒன்று, நோவா இருந்தா ஒன்று அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி ஆஸ்க் எஸ்கணும். இப்போ எஸ்னோனா டைட்டில், மெசேஜ், ஆப்ஷன்ஸ். டைட்டில் என்னது, கொஸ்டின்ஸ். You want to change. Change. இப்போ இதுக்கு வந்து என்னன்னா ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு மெசேஜ் பாக்ஸ். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா கிளிக் பண்ணிட்டு ஓகே. இப்போ do you want to change. அப்ப சும்மா ஒரு கொஸ்டின். இப்போ எஸ் நோ, நான் எஸ் கொடுத்தாலும் ஓகே, நோ கொடுத்தாலும் ஓகே. நோ இல்ல எஸ். ஸோ அந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் பாக்ஸ்ல இந்த ரெஸ்பான்ஸை வச்சு இஃப் ரெஸ்பான்ஸ், இஃப் வெல், இஃப் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கலாம். ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், நோவா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோடிங் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு மெசேஜ் பாக்ஸ். ஸோ லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், ரேடியோ பட்டன், செக் பட்டன், நார்மல் பட்டன் எல்லாமே பார்த்துட்டு இப்போ ஒரு மெசேஜ் பாக்ஸும் பார்த்தாச்சு. இப்போ லிஸ்ட் பாக்ஸ். இப்போ லிஸ்ட் பாக்ஸ்னா எப்படின்னா இப்போ எல்பி ஈக்குவல் டு லிஸ்ட் பாக்ஸ். இப்போ எல்பி நம்ம இன்சர்ட் எப்படி பண்ணுவோம்னா 1, பொசிஷன் என்ன பொசிஷன்ல டிஸ்பிளே ஆகணும். எல்பி இன்சர்ட் ஜாவா. எல்பி இன்சர்ட் 3, C++. இதான் வந்து இன்சர்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எல்பி கிரிட் இது எங்க டிஸ்பிளே ஆகணும், காலம்ஸ் ஈக்குவல் டு 1, ரோ 4th ரோல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்றோம். இதுதான் லிஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ டிஸ்பிளே ஆனா என்னன்னா நம்ம ஒவ்வொன்றா டைப் பண்ணிட்டே இருக்கிறோம், அது ஃபுல்லாவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மல்டிபிள் வந்து எடுத்து ஒரு லிஸ்ட் பாக்ஸ்ல போட்டோம் அப்படின்னா மோர் தென் 1 ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் லிஸ்ட் பாக்ஸ். இப்போ நம்ம காம்போ பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண போறோம், காம்போ பாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். காம்போ பாக்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஒரு மாடல் வந்து இங்க வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது என்னன்னா இம்போர்ட் டிடிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு கிண்டர்ல. அது நம்ம இம்போர்ட் பண்ணாதான் காம்போ பாக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், சிபிஸ் ஈக்குவல் டு டாட் பாக்ஸ். இதுல ட்ரீ வியூ எல்லாமே இதுல வரும். இப்போ காம்போ பாக்ஸ்ல என்ன பண்றோம்னா வேல்யூஸ் மென்ஷன் பண்றோம். வேல்யூஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். பைத்தான் C++, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம சிபி வந்து கிரிட் எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். காலம் 1, ரோ வந்து 5th ரோல நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு தெரியும் காம்போ பாக்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம காம்போ பாக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு உள்ள ஓபன் பண்ணையிலேயே ஏதாவது ஒன்று செட் ஆயிருக்கணும் அப்படின்னா நம்ம அதையும் செட் பண்ணிக்கலாம். சிபி டாட் கரண்ட் 0. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து அதுல இருக்கும், 0 உள்ளது வந்து இதா இருக்கும். இதான் இதோட மீனிங். இப்போ லிஸ்ட் பாக்ஸ்னா மொத்த லிஸ்டா இருக்கும். காம்போ பாக்ஸ்னா எல்லா லிஸ்ட்டுமே நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் காம்போ பாக்ஸோட யூசேஜ். இப்போ லிஸ்ட் பாக்ஸ், காம்போ பாக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை செலக்ட் பண்ணா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் வர மாதிரி பண்ண போறோம்.
இப்போ இது பைத்தான், இப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ ஜாவா அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறது டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. பைண்ட் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்டு. இதில் வந்து காம்போ பாக்ஸ், இருக்கு இல்லையா, இதில் வந்து காம்போ பாக்ஸ் செலக்டட். ஸோ அந்த மாதிரியே உண்டு. ஸோ இப்போ காம்போ பாக்ஸ் செலக்டட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் இந்த இடத்துல. இப்போ சிபி செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் நான், சிபி செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்னா நான் சூஸ் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி எழுதுறதுனா இங்கே டெஃப் சிபி செலெக்ஷன், இது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அப்போலாம் இந்த இது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ மெசேஜ் பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஃபங்க்ஷனுக்கு எப்பயுமே கோலன் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம், கிளிக்டு பதில் cb.get அப்படின்னா நம்மளோட என்ன சூஸ் பண்ணாமோ அதை டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். C++ சூஸ் பண்றோம், ஜாவா சூஸ் பண்றோம். ஓகே, சப்போஸ் எனக்கு அதோட இண்டெக்ஸ் நம்பர் வேணும்னா நான் கரண்ட்னு கொடுத்தேன்னா அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். cb.current கரண்ட்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு டிஸ்பிளே ஆகும். 2 1 இதுதான் லிஸ்ட் பாக்ஸ். இதே மாதிரி நம்ம லிஸ்ட் பாக்ஸ்லயும் எழுதலாம், காம்போ பாக்ஸ்லயும் எழுதிக்கலாம். இப்போ லிஸ்ட் பாக்ஸ், காம்போ பாக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம இப்போ மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. மெனு அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த மாதிரி மெனு பார் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைலு ஆடு, இப்போ வந்து எப்படின்னா ஆட் கேஸ்கேட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி வரும்னா இந்த இருக்கு இல்லையா, ஃபைல், ஆட், எடிட், டெலிட், எடிட், கட், காப்பி, பேஸ்ட். இப்போ இந்த இடத்துல அப்டேட்னு ஒன்று ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மெனு பார், மெனுன்றது மெனு ரூட்ல வந்து எடுத்துக்கிறோம். மெனு பார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டியர் ஆஃப் ஃபால்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒன்னா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைல் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஃபைல் மெனுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, மெனு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து அப்டேட் மெனு டிகே மெனு டியர் ஆஃப் ஃபால்ஸ், அது வந்து மெனு பார்ல அப்டேட் வரும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அப்டேட் மெனு ஆட் கமாண்ட் லேட் பேஸ்ட். இப்போ அப்டேட் மெனு கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மெனு பார்ல அதை வந்து ஆட் பண்ணணும். மெனு பார் ஆட் கேஸ்கேட் லேபிள் அப்டேட். மெனு இது அப்டேட் மெனு. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்கு அப்டேட் பேஸ்ட் அன்டு. இப்போ இந்த ஃபைலில் வந்து ஒரு எக்ஸிட்னு ஒரு மெனு கிரியேட் பண்ணோம்னு வச்சுப்போம். ஃபைலில் வந்து லாஸ்ட்டாக கீழே கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபைல் வந்து ஆட் ஒரு செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறோம். செப்பரேட்டருக்கு அடுத்து கீழே ஒரு எக்ஸிட்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். எக்ஸிட். இருக்கு இல்லையா, எக்ஸிட் டெலிட் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எக்ஸிட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது வெளியே வரணும் அப்படின்னு நம்ம டெஸ்ட்ராய் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மெனுஸும் யூஸ் பண்ணுறது தான் மெனு பார்ல யூஸ் பண்ணி மெனுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே நம்ம ஒவ்வொரு பாக்ஸ் எல்லாமே இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ஆஃப்லைன்ல நம்ம பண்ண போறோம், ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் ஏதோ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன அப்படின்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிடணும். லேபிள் என்ன, டெக்ஸ்ட்னா என்ன, செக் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ரேடியோ பட்டன் யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து ஆஃப்லைன் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம்.